ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு தலைக்கறி. இது வந்து ஒரு 5 டைம்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அது செய்கிறதுக்கு தேவையானது பாருங்கள். மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 3 தக்காளி, ஜீரகம் குருமிளகு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக அரையலை, கொஞ்சம் குறைன்னு எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சம் மட்டன் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், ஒரு அரை பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸோ இதுதான் இதுக்கு தேவையானது. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ குக்கர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை காய்ச்சதும் ஆயில் விட்டுட்டு அது தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு அதை எடுத்திருக்கேன். அதை போட்டாலாம். ஒரு பிரியாணி இலை. ஸோ இதை நான் எடுத்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அது லைட்டாக ஃப்ரை ஆனதுமே வெங்காயம் போட்டுடலாம். அது கூடயே பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, சும்மா இந்த மாதிரி ஒரு வதக்கிட்டு இதிலே தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டாச்சு. அதே மாதிரி தக்காளி ரொம்ப வதங்கலாம் வேண்டாம். போட்டு இந்த மாதிரி ஒரு வதக்கிட்டே இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் போட்டுடலாம். ஸோ இப்போ இதில் நம்ம இந்த தலைக்கறியை போட்டுடலாம். ஸோ போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா, அந்த 1க்கு 2 தட்டி வச்சுருக்கிற அந்த குருமிளகு ஜீரக பவுடர், அண்ட் இதுக்கு தேவையான சால்ட். ஸோ போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேவையான தண்ணி ரொம்ப நிறையா வேண்டாம், அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ஊற்றிக்கணும் எப்போவுமே. ஸோ இந்த லெவலுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது இந்த கறிக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி. நான் வந்துட்டு குக்கரை வந்து கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 விசில் சிம்மில் இருக்கும்போது விடுவேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வைக்காமல் சிம்மில் வச்சு இது பண்ணும்போது நல்லா பாயில் ஆகி சூப்பராக அது வெந்திருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிம்மில் ஒரு 10 விசில் விட்டுட்டு இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றி நல்லா வெந்து சும்மா அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. ஸோ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் ஊற்றி அதை கொதிக்க வைக்கலாம். ஆனால் நான் தேங்காய் பால் ஊற்றலை. அண்ட் இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, தலைக்கறி வாங்கும் போது எப்போவுமே அது கூட மூளை கொடுப்பாங்க, பிரெயின் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நான் வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப ட்ரை, அதாவது ரொம்ப சுண்டுனனால கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி அதில் நான் அதை போட போகிறேன். ஸோ கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம்
ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டுடலாம். ஸோ போட்டுட்டேன். இது போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு, ஸோ இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் லைட்டாக, அண்ட் ஸ்பைசி நீங்கள் காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோ. இந்த டைமில் வந்து உங்களுக்கு எது பத்தலை இல்லை அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் மிளகா பொடி போட்டு இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு 3 minutes வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு ஜஸ்ட் 3 minutes மட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கிறதுல ஜஸ்ட்டு சும்மா இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 3 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது அந்த ஸ்மெல். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஹெல்த்தான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இது டெலிவரி ஆன லேடிஸ்க்கு இது கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக தலை நிற்கும், அண்ட் லேடிஸ்க்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுக்கு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நார்மலாகவும் செய்யலாம், அந்த மாதிரி ஸ்பெஷலாக அந்த டைம்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கொரியண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ சூப்பரான டேஸ்டியான ஈஸியான தலைக்கறி ரெடி. என்ஜாய் இட். அண்ட் உங்களுக்கு என்ன ஏதாவது செய்யணுன்னா தயவுசெய்து என்னோடய சப்ஸ்கிரைபர் பட்டனை அமுத்திட்டு ஸோ என்னோடதை கமெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.